ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு உபயோகமான ஒரு சில டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1. நம்ம எப்பயுமே சப்பாத்திக்கு மாவு பிசையும்போது ஒரு சில டைம் தண்ணி அதிகமாக விட்டு பிணைஞ்சிருவோம். அதனால் நமக்கு சரியாக உருட்டுறதுக்கு வரவே வராது. நம்ம எப்பயுமே கோதுமை மாவு தொட்டு நம்ம உருட்டும் போது பார்த்திங்கன்னா அப்போவுமே நமக்கு ஒட்டிட்டு தான் வரும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து தொட்டு நம்ம அதை தேய்க்கும் போது ஈஸியாக நமக்கு தேய்க்கிறதுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் உருட்டும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. டிப்ஸ் நம்பர் 2. இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறமா அதை தூக்கி தான் போடுவோம். அதுக்கு பதிலாக நாம் ஒரு சூப்பரான விஷயம் ஒன்று பண்ணலாம் வாங்க. அதுக்கு நான் இந்த இடத்த வந்து கட் பண்ணிக்கிறேன். நல்லா ரவுண்டாக வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா அந்த மேலே மூடி இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்தையும் வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணி ஒரு செலோ டேப் எடுத்து ஒட்டிக்கலாம். நீங்கள் கலர் செலோ டேப் இருந்தால் கூட அதை கூட ஒட்டிக்கலாம், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செலோ டேப் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மிளகு, சீரகம் இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மல்டிபர்பஸ் கூட நீங்கள் ஏதாவது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். டிப்ஸ் நம்பர் 3. இதே வாட்டர் பாட்டிலில் நான் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த வாட்டர் பாட்டிலில் இப்போ நான் கை காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த இடத்த வந்து கட் பண்ணிக்கலாம் ரவுண்டாக. அதே மாதிரியே அந்த மேலேயும் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் சிசர் வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன் பாருங்கள். அதுக்கு கீழேயும் வந்துட்டு அந்த மூடி போடுறோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ரவுண்டாக நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை இதுக்குள்ளே நாம் விட போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பக்கம் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சமாக இதில் தண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக இந்த மணி பிளான் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம இதில் போட்டு வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 4. நம்ம டோரில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் க்ளோஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக சவுண்டு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கேண்டில் வந்துட்டு எடுத்துக்கலாம். இந்த கேண்டில் வச்சுட்டு இந்த மாதிரி நாம் தேய்ச்சி விடும்போது நல்லா ஸ்மூத்தாக வந்துட்டு ஓப்பன் க்ளோஸ் பண்ணும்போது எந்த ஒரு சவுண்டுமே வந்து வராது. இதே மாதிரி நாம் எல்லா இடத்துலையும் வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லா இடத்துலையும் நான் தேய்ச்சி விட்டுட்டேன். டிப்ஸ் நம்பர் 5. நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து கண்டிப்பாக இருக்கும். இது நீங்கள் கிச்சன் ரூமில் வந்துட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குக்கர் மூடியிலலாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி ரொம்ப லூஸாக இருக்கும். இதை நீங்கள் டைட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பூனெல்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு பாக்ஸில் வந்துட்டு போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா தேட வேண்டிய அவசியம் கிடையாது. அடிக்கடி நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். டிப்ஸ் நம்பர் 6. இந்த சிசரெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் கட் பண்ணவே பண்ணாது. அதுக்கு இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ரொம்பவே ஷார்ப் ஆயிரும், கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுட்டு மல்டிபர்பஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி தேய்க்கும் போதே டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 7. நம்ம எப்பயுமே ஆனியன் கட் பண்ணும்போது ஒரு சில ஆனியன் வந்துட்டு ரொம்பவே கண்ணில் தண்ணி வரும். அதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்ணில் தண்ணி வராமல் இருக்கிறதுக்காக கூட ஒரு பவுலில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கட் பண்ணுற இடத்துல இது தண்ணி வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் கண்ணில் தண்ணி வரவே வராது. டிப்ஸ் நம்பர் 8.
நம்ம கடையில் இந்த மாதிரி ப்ரெட் வாங்கிட்டு வரும்போது கவர் இந்த மாதிரி தான் தருவாங்க. நம்ம அப்படியே சுற்றிட்டு விடும்போது ஈஸியாக நமக்கு கழண்டு வந்துடும். இது பிரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு சூப்பர் ட்ரிக்ஸ் ஒன்று பார்க்கலாம் வாங்க. நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. சுற்றினதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் போடும்போது அது பிரியவே பிரியாது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 9. நம்ம வீட்டில் இந்த மாதிரி யூஸ் பண்ணாத ஷர்ட்டெல்லாம் இருந்ததுன்னா அதில் ஃபுல் ஸ்லீவ் இருக்கும். அதில் இந்த மாதிரி பட்டையாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்லீவு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை நாம் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாம் இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் 2 பட்டன் கொடுத்துருப்பாங்க, நமக்கு தேவைக்கேற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த மாதிரி அயன் பாக்ஸ் எடுத்துக்கலாம். இதில் ஒயரெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக கொடுத்துருப்பாங்க. இதை நாம் இந்த மாதிரி மடித்து விட்டு இதே மாதிரி நீங்கள் கிரைண்டர் மிக்ஸிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் ஒயர் லென்த்தாக கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம இதை டைட்டாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 10. நம்ம வீட்டில் இந்த பச்சை மிளகாய் ஸ்டோர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த காம்புகள் கிள்ளிட்டு அப்புறமா ஸ்டோர் பண்ணுங்கள். காம்பு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நமக்கு அழுகி போயிடும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த பச்சை மிளகாயில் ஈஸியாக பாஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் பழுத்த மாதிரி ஆயிரும். அதுக்கு நாம் இந்த மாதிரி காம்பு கிள்ளிட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது 2-3 வாரத்துக்கு நீடிக்கும். இதை நீங்கள் அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டுட்டு அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா 3 வாரத்துக்கு கெடாமல் இருக்கும். டிப்ஸ் நம்பர் 11. நான் எப்பயுமே பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு தனியாக தோசைக்கு தனியாக தான் அந்த தவா யூஸ் பண்ணுவேன். தோசைக்கு அடிகனமான ஒரு தவா யூஸ் பண்ணுவேன். சப்பாத்திக்கு அடிகனம் இல்லாத தவா தான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு தோசை சுடும்போது ஈஸியாக வரும். டிப்ஸ் நம்பர் 12. நம்ம வீட்டில் இந்த மாதிரி வேஸ்ட்டான சோப் இருக்கும். இதை நான் ஒரு காய் சீவிரம் பார்த்திங்களா, அதில் நல்லா சுரண்டி விட்டுக்கிறேன். இந்த சோப் நல்லா சூப்பராக ஸ்மெல் குடிக்கூடியதாக இருக்கும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. நீங்கள் கர்ச்சீஃப் இருந்ததுன்னா கூட அதை கூட எடுத்துக்கலாம். அதில் இங்கே திருக்கி வச்சுருந்த இந்த சோப் வச்சுக்கலாம். இதை நல்லா மடித்து விட்டுட்டு உங்கள் பீரோவில் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு அடியில் வச்சிட்டிங்க அப்படின்னா ட்ரெஸ் ஃபுல்லாகவே அந்த ஃப்ராக்ரன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ரொம்பவே வாசனையாக இருக்கும் எல்லா ட்ரெஸ்ஸுமே. இதே மாதிரி எல்லா ட்ரெஸ்கிட்டையும் வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 13. குக்கர் மூடிகள் எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகள் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் அந்த சாப்பாடு துகள்கள் எல்லாம் நிறைய அடைச்சிரும். அதனால் சரியாக நம்ம குக்கரில் விசில் வரும்போது ப்ராப்ளம் வரும். அதுக்காக இந்த மாதிரி சேஃப்டி பின் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பண்ணிவிட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு அடைப்புகளும் இருக்காது. அப்பப்போ நம்ம வாஷ் பண்ணும்போது இது பண்ணிட்டோம் அப்படின்னா விசில் வரும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா வரும். இதே மாதிரி அந்த விசில் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு அதுலேயும் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டிப்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.